بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون والصلاة والسلام على أشرف للعالمين الأنبياء والمرسلين نذيرا. وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى: يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்தது அவனை மட்டுமே வணங்குவதற்காக. அது எப்படி வணங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்ன செஞ்சா என்ன நடக்கும், நல்லது மட்டுமே செஞ்சா என்ன நடக்கும், கெட்டது செஞ்சால் இல்ல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ அதெல்லாம் செஞ்சா என்ன நடக்கும், முன் சென்ற காலங்கள்ல என்ன நடந்தது, நல்லவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு, கெட்டவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சுங்கிறதுல இதுதான் குரான்ல இருக்கு. இந்த விஷயங்கள் தான் குரான்ல இருக்கு. சரியா? குர்ஆன் மேல குர்ஆனுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 6-7 கடமைகள் இருக்கு. என்னுடைய டாபிக் என்ன? குர்ஆனை புறக்கணிப்பது, அதனுடைய வகைகள் மற்றும் தண்டனை. குர்ஆனை புறக்கணிப்பது என்றால் என்ன, எப்படியெல்லாம் புறக்கணிக்க முடியும், அல்லது இந்த உம்ம எப்படியெல்லாம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது, என்னென்னலாம் செஞ்சிருக்கணும் ஆனா செய்யவில்லை, இது செய்யாததுனால என்ன தண்டனைகள் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம குர்ஆனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ருல் குர்ஆன் அப்படின்னு, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ருல் குர்ஆன் அப்படின்னா குர்ஆனை புறக்கணிப்பது. இதனுடைய இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வேதம், அதை நாம நம்புறோம். முதல் விஷயம், குர்ஆனை நாம நம்புறோம். நம்பினதுக்கு பிறகு நம்மளுடைய ஈமான் குர்ஆன் மேல இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா குர்ஆன் நமக்கு கொடுத்தான். அரபிக் மொழியில இருக்கு, அரபு மொழி நம்ம கற்றுக்கொள்ளணும். சரியா? அதற்கு பிறகு இந்த ஒரு புஸ்தகத்துல, இந்த ஒரு வேதத்துல எந்த மாதிரியான ஒரு தப்பான கருத்தும் அல்லது பொய்யோ அல்லது ஒரு வேஸ்ட் ஆன பேச்சும் கிடையவே கிடையாது. லா யஅதீல் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபி. சரியா? இதுல எந்த ஒரு பாத்திலான பேச்சும் கிடையாது. இது நம்ம நம்புறோம். முதல் விஷயம், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நம்புறோம். இதற்கு பிறகு என்ன செய்யணும்? இரண்டாவது கடமை ஓதணும். ரம்ஜான் அதற்கான ஒரு நல்ல ஒரு பாக்கியமா இருந்தது. எத்தனை பேர் குர்ஆன் ஓதணும், குர்ஆன் எத்தனை பேர் முடிச்சோம், 2 தடவை எத்தனை பேர் முடிச்சோம், 5 தடவை எத்தனை தடவை முடிச்சோம், 10 தடவை எத்தனை பேர் முடிச்சோம் அப்படிங்கிறது நமக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனா செலஃபுமார்கள்ல நம்ம சொல்லக்கூடிய, நான் பின்பற்றுற செலஃபுகள், இவங்களுடைய ஃபஹம் தான் நாங்க பின்பற்றுறோம், நான் குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே பின்பற்றுறவன், அல்லது குர்ஆன் ஹதீஸை செலஃபுடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் அவர்களுடைய புரிதல்ல நான் பின்பற்றுறவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய கடமை அடுத்தவர்களுடைய கடமைகளை மேல். நம்ம படிச்சோமா அப்படின்னா அது நமக்கு தான் தெரியும். சரியா? நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, ரம்ஜான் வரைக்கும் குர்ஆன் படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் ஓதுறோம். ஆனா அதற்கு பிறகு ஈதுக்கு அப்புறம் சரி அடுத்த நாள் படிக்கலாம், அடுத்த வாரம் படிக்கலாம் அப்படின்னு அடுத்த ஷாபான் வந்துருதே தவிர, குர்ஆன் எடுத்து தொடுறோமா எடுத்து படிக்கிறோமா அப்படின்னா ரொம்ப கம்மி. ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம், 4 பேர் 5 பேர் அப்படின்னு தான் இருப்போமே தவிர எல்லாருமே படிப்போமா அப்படின்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பாற்றணும். ஓதணும். ரம்ஜானோட குர்ஆனுடைய டாபிக் முடியறது இல்லை, வருஷம் ஃபுல்லா ஓதணுங்கிறதுனாலதான் இந்த டாபிக் நான் அல்ஹம்துலில்லாஹ் எடுத்தேன். ஓதுனா என்ன நன்மை, எப்படி ஓதுனா எப்படி நன்மைங்கிறது இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓதுனதற்கு பிறகு ஓத தெரியல அப்படின்னா என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். சஹாபாக்கள் எல்லாம் யாருமே சின்ன வயசுலயே கத்துக்கிறல. சரியா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரி, பெரிய பெரிய சஹாபாக்கள் இவங்கெல்லாம் பெரிய வயசுலதான் கத்துக்கிட்டாங்க அல்லது மனப்பாடம் செஞ்சாங்க. மனனம் செய்ததும் பெரிய வயசுலதான். முடியாதுங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அதுல வெக்கமும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், குர்ஆன் ஓத தெரியலங்கிறது வெக்கம் இல்லை,
அது ஒரு 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 வகைதான். ஆனா அதுக்கு நான் முயற்சியும் செய்யல, நான் அப்படியே இறந்து போயிட்டேன் அப்படிங்கிறது அது பெரிய ஒரு என்ன சொல்றது அது ஒரு பெரிய லாஸ் தான். அதுக்கும் மேல அது வந்து ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு குரான் ஓத தெரியாதுங்க அப்படின்னு சொல்றது வெக்கமா இருக்கலாம். ஆனா அது அப்படியே தொடர்ந்து அப்படியே கொண்டு போறது அது வந்து ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வரல அப்படின்னா கத்துக்கணும். அதற்கு பிறகு மனனம் செய்யணும். குரான் மனனம் செய்யணும், ஹிஃப்ஸ் செய்யணும். இது 3வது கடமை. குரான் ஹிஃப்ஸ் செய்யணும். நம்மள எத்தனை பேருக்கு 2 ஜூஸ் மனப்பாடமா தெரியும், 4 ஜூஸ் மனப்பாடமா தெரியும்? அட்லீஸ்ட் ஒரு முஃமினுக்கு 2 ஜூஸ் ஆகுது. அட்லீஸ்ட் உங்களுக்கு இல்ல, குழந்தைங்களுக்கு உங்களுக்கு இல்ல, எல்லாருமே ஃபுல்லா மனப்பாடம் பண்ண செய்யணும். உஸ்தாத் சொல்லிட்டாங்க 2 ஜூஸ் போதும் அப்படின்னு வீட்டுல போய் சொல்லிட போறீங்க, சரியா? இவங்களுக்கு ஓகே, அட்லீஸ்ட் 2 ஜூஸ் ஆகுது ஞாபகம் இருக்கணும். எப்பவுமே தராவி தொழுதாலும் சரி, கியாமுல் லைல் தொழுதாலும் சரி, அதே 10 சூரா, அதே 26 ரபிகல் ஆலா சூரா, அதே சூரா அப்படிங்கறதுல அவ்வளவு அந்த சுவாரஸ்யமோ அல்லது அந்த ஒரு லஸ்ஸா, அந்த ஒரு டேஸ்ட் நம்மளுடைய தொழுகையில இபாதத்துகள்ல ஏன் இல்லை? ஏன்னா ஒரு டைப் ஆஃப் லைக் நம்ம வந்து ஒரு பழகிட்டோம். இதுதான் அல்லாஹ் அக்பர் சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் அல்லாஹ் வந்துருது. அது தாண்டி ஏதாவது ஓதணும் அப்படின்னு நினைச்சாலும் வரல, தெரியாது. ஏன்? ஏன்னா மனப்பாடமா இல்லை. மனப்பாடமே பண்ணலாம் உஸ்தாத், இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, முடியுமா? முடியும், கண்டிப்பா முடியும். இந்த காலத்துல முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரியா? நம்ம கிட்ட கையிலேயே போன் இருக்கு. நீங்க ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு சூறா 100 தடவை கேட்கலாம், 200 தடவை கேட்கலாம், 50 தடவை கேட்கலாம், 10 தடவை கேட்கலாம். பள்ளிக்கு தான் போய் உக்காரணும், இல்ல நான் வீட்டுல உக்காந்துதான் படிக்க முடியும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் இல்லை, இல்லையா? ஈஸி தான், மனப்பாடம் பண்ணணும். அதற்கு பிறகு அது வந்து அதற்கு பிறகோ அல்லது அதோட ஒரு கடமை, அது வந்து புரியணும். குரான் புரிதலோட படிக்க வந்து ட்ரை பண்ணணும், சரியா? குரான் மனப்பாடம் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கும் குரான் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை தர்ஜுமா படிக்கணும். தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ உருதுலயோ எந்த ஒரு மொழி தெரியுமோ ஒரு அத்தன்டிக்கான ஒரு சரியான ஒரு தர்ஜுமாவை எடுத்து படிக்க ட்ரை பண்ணணும், சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உபதேசங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நினைவூட்டல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்னன்னே நமக்கு தெரியாது, என்னன்னே நமக்கு தெரியாது. நம்ம என்னைக்காவது குரான் எடுத்து மீனிங் ஒன்று படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா முழுசா முடிச்சோமா அப்படின்னா தெரியாது. வலு செய்யறது, டெய்லி வலு செய்யறோம், அது குரான்ல இருக்கா இல்லையா தெரியாது. இருந்தா எங்க இருக்குன்னு தெரியாது. டெய்லி வசூல் செய்யறோம், சரியா? குரான்ல இருக்கா இல்லையா? பேரண்ட்ஸ் எப்படி நடந்து கொள்ளணும், அவங்களை வந்து பெரியவங்களை எப்படி நடந்து கொள்ளணும், என்ன எதுவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாதுங்கிறதுலாம் இல்ல. பயான் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அது நம்மளா எடுத்து குரான்ல படிச்சிருக்கோமா பார்த்திருக்கோமா அப்படின்னா ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரியும் பண்ண குரான் புரிதலோட படிக்க ட்ரை பண்ணணும். அதே போல அதுல ததப்புர் செய்யணும். அதனுடைய அர்த்தங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஆழமா யோசிக்கணும். ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்றான், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல வந்து யோசிக்க பார்க்க சொல்றான்? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களையே நீங்க வந்து உங்களுடைய உடல்லையோ அல்லது உங்களுடைய அறிவிலேயோ நீங்க வந்து யோசிச்சு பாக்குறது இல்லையா? யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது அத்ததப்புர். ததப்புர் இதுவும் வந்து ஒரு இபாதா, இதுவும் ஒரு இபாதா. வெறும் தர்ஜுமா மட்டுமே படிச்சுட்டு போறது ஒரு கட்டம். இதை தாண்டி அது புரிந்து அதனுடைய அந்த ஆழமான அந்த அந்த கருத்துக்களை அது வந்து உள்வாங்கிறதுங்கிறது அது இன்னொரு ஸ்டேஜ். அது இதுவும் செய்யணும். அதே போல இது எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் அமல் செய்யணும். இது எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே அமல் செய்யணும். அமல் செய்யணும், செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல. இதுவுமே ஒவ்வொரு விஷயங்கள் தான், அமல் செய்யணும். குரான்ல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பயான் கேட்டோ அல்லது வந்து நிறைய விஷயங்கள் பயான்ல கேட்டு நம்ம வந்து அமல் செய்யறோம். குரான்ல அமலே செய்யல அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்லை, செய்யறோம். ஆனா குரான் முழுசா படிச்சு எல்லாமே நான் அமல் செய்யறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதே போல இது வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். குரானுடைய விஷயங்கள் நமக்கு மட்டும்தானா? நமக்கு மட்டும்தானா? கிடையாது, எல்லாருக்குமே இல்லையா? நான் படிச்சேன் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லணும். நான் என்னுடைய வீட்டுக்காரர்களுக்கோ அல்லது என்னுடைய சார்ந்தவர்களுக்கு நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அது வந்து சொல்லணும்.
சரியா? அதே போல குரான்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்திஷ்ஃபா. அல் இஸ்திஷ்ஃபா, குரானை கொண்டு, குரானுடைய வசனங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் குணம் நாடுறது, குணம் நாடுறது. சரியா? குல்லௌது பிரபில் ஃபலக் ஓதுறோம், குல்லௌது பிரபின் நாஸ் ஓதுறோம், அல்லது குரான் மொத்தமாவே வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள், உள்ளங்களை பரிசுத்தமாக்குறதுக்கான ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அல் குர்ஆன். சூரத்துல் ஃபாத்திஹாவோ இருக்கட்டும், அல்லது அலிஃப் லாம் மீம்ல இருந்து குல்லௌது பிரபின் நாஸ் வரைக்கும், இதுவும் நம்ம செய்யணும், இதுவும் நம்ம செய்யணும். நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு உடல் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகளுக்கு குரான் ஓதுனா சரியாகுங்கிறது நம்மளுடைய மனசுலயும் இருக்கு, நமக்கு அந்த ஞாபகமும் இருக்கு, அது நம்ம அமல்படுத்துறோம், அது நம்ம அமல் செய்யறோம். குல்லௌது பிரபில் ஃபலக் ஓதி குழந்தைங்களை ஊதி விட்டுறது, அது எல்லாமே செய்யறோம். ஆனால் மனசுல இருக்கக்கூடிய அந்த நோய்கள், சரியா, பாவம் செய்யக்கூடிய அந்த அந்த விருப்பம், சரியா, அல்லது நல்ல விஷயங்களை வெறுக்கக்கூடிய அந்த ஒரு நோய். சில பேர் நசீஹா எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, அட்வைஸ் கேட்கறது அதெல்லாம் பிடிக்காது. நல்ல விஷயங்கள், குரானுடைய விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு டைப் ஆஃப் நோய், அது ஒரு டைப் ஆஃப் நோய். இதுக்கான மருந்து எல்லாம் எங்க இருக்கு? அல் குரான்ல தான். இது நம்ம புரிஞ்சு குரான் ஓதணும் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த ஃபாயிதாவை நமக்கு கொடுப்பான். சரியா? ஏன் குரான் ஒரே வாட்டி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா லைக் பாட்டா இறங்குனது? அதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய காரணம். ஒன்னு, லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்டெட்ஃபாஸ்டா வச்சுக்கிறதுக்கு, உறுதியா வச்சுக்கிறதுக்கு இஸ்லாத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தான். இதுல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது, குரான் இறங்குனது எப்படி? ஏதோ ஒரு நடந்தது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சம்பவம், அதுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி இருக்கிறார் இல்லையா? அதுல இருந்து அவர் அது படிச்சு ஓதி அது புரிஞ்சு எல்லாருக்கும் சொல்லி அவருடைய அந்த அந்த மனபாரம்ங்கிறது அது குறையுது இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதே சேம் பிரின்சிபல் தான் நமக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சில நேரங்கள்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒண்ணு ஓதிட்டு இருக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ஞாபகம் வரும். ஓ, இது நமக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கே, வருமா? இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது மொத்த குரானும் அப்படிதான் இருக்கு. மொத்த குரானும் அதுக்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கான். இந்த 6 விஷயங்கள், இந்த 6 அல்லது 7 விஷயங்கள், இது செய்யாதது அல்லது இதுல ஏதாவது ஒண்ணு செய்யாததுதான் குரானை புறக்கணிப்பது. குரானை நம்புறோம், இந்த விஷயத்துல ஓகே, பாஸ். குரானை ஓதுறோம், எவ்வளவு ஓதுறோம் அது நமக்கு தான் தெரியும். குரானை மனனம் செஞ்சிருக்கோம், 10 சூரா தெரியும், ஹாஃப் ஜூஸ் தெரியும், ஒரு 20-22 சூரா தெரியும். கடைசியில அது பத்தாது. குரான் மனனம் செய்யவில்லை அப்படின்னா இது குரான் மனனம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ம குரானை புறக்கணிக்கிறோங்கிறது தான் அர்த்தம். சரியா? புரிதலோட படிக்கிறதும் கிடையாது, அல்லது அதுக்கான என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அத்தன்டிக் தர்ஜுமால தான் படிக்கணும். இப்போ இருக்கிற அந்த ஒரு ஃபித்னா, சாட் ஜிபிடில போட்டோமா சம்மரி சூரத்துல் முல்க் அப்படின்னா ஃபுல்லா கொடுத்துருது. அப்படியெல்லாம் கிடையாது. வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் ஏஐ கிட்ட கேட்கறது, தர்ஜுமா கேட்கறது, அல்லது அதனுடைய தஃப்சீர் எல்லாம் கேட்கறது அது சரி கிடையாது. எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்காக, நமக்காக அது கிடையாது. ஷேக் அப்துல் கனி கேட்டாரா, சரி, அவருக்கு தெரியும் எது கரெக்ட், அவர் எதுல எங்க அது தப்பு பண்ணதுங்கிறது அவருக்கு தெரியும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ டைரக்டா ஏஐ கிட்ட போறது கூடாது, படிக்கணும். சரி, குரான் ஓதுறது அல்லது அது அதுக்கான முயற்சி எடுக்கல அப்படின்னா இங்க நம்ம இந்த விஷயத்துல புறக்கணிக்கிறோம், குரானை புறக்கணிக்கிறோம்.
சரியா? அதே போல ததப்புர், அதே போல அல் அமல், அதே போல அமல் செய்யறதுலயும், அதே போல அந்த அல்லாஹுடைய வசனங்களை ஆழமா யோசிச்சு, சரியா, அதுல என்னதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வரான் கருத்துங்கிறது, அந்த ததப்புருங்கிறது நீங்க உங்களுடைய புரிதல் தான். ஓ, இப்படிதான் இருக்குமோ, இதுக்காக தான் இருக்குமோ அப்படிங்கிறது அது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாருக்கிட்டையும் நான் யோசிச்சது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு ஒண்ணு தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ், அதை வச்சு நான் இபாதத் செய்யறேன், சரியா, அது வச்சு நான் அல்லாஹுடைய நெருக்கம் அடைகிறேன். ததப்புர் வேற, குரானை புரிந்து அதனுடைய அமல் செய்யறது வேற, சரியா? ததப்புர் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரியா? அதே போல இன்னொரு விஷயம் என்ன, அல் இஸ்திஷ்ஃபா பிஹி, குர்ஆனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன நோய்களுக்கான குணம் நாடுறது, மன நோய்களுக்கும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சரி குணம் நாடுறது. இதுவும் செய்யல அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் புறக்கணித்தல் தான், சரியா? இதுவும் ஒரு வகையான புறக்கணித்தல் தான். இது நம்ம செய்யல, இது கண்டிப்பா செய்யலதான், இது கண்டிப்பா செய்யல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த குர்ஆனை படித்து அமல் செய்வதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். இதெல்லாம் செய்யல, சரியா? குர்ஆனை புறக்கணிப்பது வகைகள், தண்டனை என்ன அப்படின்னா 3-4 நிறைய விஷயங்கள் இருக்கு தண்டனையில. 3-4 விஷயங்கள் இருக்கு. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பவர்களை, அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிப்பவர்களை, சரியா, சொல்லக்கூடிய வசனங்கள்ல ஒரு வகையில நம்ம இல்ல, ஏராளமான வசனங்கள் இருக்கு, அதுல ஒரு வகையில நம்ம இல்ல. எப்படி இல்ல அப்படின்னா, முழுசா நம்ம நிராகரிக்கல, குர்ஆனை முழுசா நிராகரிக்கல, முஃமின் தான், ஈமான் வைக்கிறோம். ஆனா சில விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம், சில விஷயங்கள் நாம சொன்னோம் இல்லையா, இது நானா சொல்லல, இமாம் இப்னுல் கய்யிம் வகால الرسول يا ربي ان قوم اتخذوا هذا القرآن مهجورا அப்படின்னு ஒரு ஆயத் இருக்கு சூரத்துல் ஃபுர்கான் உடைய ஒரு ஆயத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி செய்வாங்க. இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, யா அல்லாஹ், ரப்பே, என்னுடைய உம்மத் குர்ஆனை ஒரு புறக்கணிக்கப்படுற ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு அது சரியா அதுல அமலும் செய்யல, அது படிக்கவும் இல்லையா அல்லாஹ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் செய்வாங்க. அது இந்த உலகத்திலேயே செஞ்சாங்களோ அல்லது மறுமை நாள்ல செய்வாங்களோ, சரியா? ஆனால் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டாங்கிறது இருக்கு இல்லையா, இதனுடைய தஃப்சீர்ல இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயங்கள் தான் போட்டாங்க. இந்த விஷயங்கள் தான் சொல்றாங்க. குர்ஆனை புறக்கணிப்பதுங்கிறது என்னென்ன வகையில வரும் அப்படின்னு. இதுல இருந்து 3 அல்லது 4 ஆயத்துகள் மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? சூரத்து தாஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 வசனங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிப்பவர்களை பற்றி 4 விஷயங்கள் சொல்லியிருக்கான். 4 ஆயத்துகள். ومن اعرض عن ذكري فان له معيشة ضنكا ونحشره يوم القيامة اعمى. இந்த வசனம் யாருக்கு தெரியும்? ومن اعرض عن ذكري, யார் என்னுடைய ذிக்ர், என்னுடைய குர்ஆன், என்னுடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அல்லது அது கவனம் செலுத்தாமல் விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்காக فإن له معيشة ضنكا, அவங்களுக்கு ஒரு கடுமையான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்கிறது தான் அந்த வசனம். மஈஷா, வாழ்க்கை, தன்கா, ரொம்ப சுருக்கமான அல்லது ரொம்ப கடுமையான ஒரு வாழ்க்கை. இதனுடைய தஃப்சீர்ல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னா காசு பணமே இருக்காதுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கோடீஸ்வரரெல்லாம் இருக்கலாம். இது காசுக்கும் செல்வத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, சரியா? ஆனால் மனது ரீதியா அவர்களுக்கு அந்த எந்த ஒரு வகையான ஒரு நிம்மதியும் இருக்காது, சரியா? எங்க போனாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எது தொட்டாலும் பிரச்சனை.
அவருக்கு அந்த நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காது. யாருக்கு? குரானை பின்படுத்தாமல், குரான் ஓதாமல் இந்த ஆறு விஷயங்களும் செய்யாதவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஈஷத்தன் தன்கா, ஃபர்ஸ்ட் மஈஷத்தன் தன்கா. இதே இன்னும் ஒரு வசனத்துல சூரத்துல் ஜின்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வ மன் யுரிது அன் ذிக்ரி ரப்பிஹி யஸ்லுக்ஹு அதாபன் ஸஅதா. அதேதான், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடுமையான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். கடுமையான தண்டனை. அதே தண்டனை தான் சூரத்து தாஹாலையும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மஈஷத்தன் தன்கா ரொம்ப கடுமையான ஒரு வாழ்க்கை, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அது நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். நம்ம எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம், நம்ம எவ்வளவு மன ரீதியா இருக்கோம். அது அல்லாஹ்வுடைய பாக்கியம்தான். ஆனால் குரானை படிப்பவர்கள், குரானை யோசிச்சு அல்லது அதனுடைய தர்ஜுமாவோட படித்து, அது சஹாபாக்கள் மாதிரியோ அல்லது தாபியீன்கள் மாதிரியோ தாபியீன்கள் மாதிரியோ நம்மளுடைய உள்ளங்கள் அவ்வளவு நிம்மதியா இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா இல்லதானே. அது ஈமானுடைய குறைபாட்டுக்கு ஒரு காரணம் குரானை சரியாக விளங்கு கொள்ளாததுதான், இல்லையா? இது ஒரு விஷயம். இரண்டாவது, கபருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு கடினமா தான் இருக்கும். மஈஷத்தன் தன்காஹ்ல இதுல ரெண்டு தஃப்சீர். ஒண்ணு, இந்த உலகத்திலேயும் சரி அல்லது கபருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அப்படின்னு இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அல்லது வேற தஃப்சீர்கள்ல இருக்கு. சரியா? கடினமான வாழ்க்கை, அதே போல அல்லாஹ்வுடைய அதாப். மூணாவது விஷயம், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் அல்லாஹ்வுடைய திக்ரை, ரஹ்மானுடைய திக்ரை, குர்ஆனை அலட்சியப்படுத்தி அல்லது புறக்கணித்து அதில் அந்த படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனைகள்ல ஒரு தண்டனை, நுகய்யிது லஹு ஷைத்தானன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோட ஒரு ஷைத்தான் நியமிச்சு விட்டுருவான். அவங்களுக்கு நண்பனாக அந்த ஷைத்தான், ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக ஆகிவிடுவான். ஷைத்தான் நண்பன் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த ஒரு நண்பருக்கு நல்ல விஷயங்கள் செய்ய விடாமல் தடுப்பது அல்லது தீய விஷயங்களை கொண்டு அல்லது அந்த பக்கம் கொண்டு போறது, இதுதான் நடக்கும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுஹ்ருஃப்ல சொல்லியிருக்கான், வமன் யஅஷு அன் ذிக்ரிர் ரஹ்மானி நுகய்யித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். நாம் ஒரு ஷைத்தானை யார் அல்லாஹ்வுடைய திக்ருர் ரஹ்மான், ரஹ்மானுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானை நியமித்து அந்த ஷைத்தானை ஒரு நண்பனாக ஆக்கி விடுவோம். வ இன்னஹும் லயசுத்தூனஹும் அனிஸ் ஸபீல். அந்த ஷைத்தான் என்ன செய்யும்? அவர்களை நல்ல விஷயங்களை விட்டு தடுக்கும். வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள்? நம்ம உறுதியா தான் இருக்கோம், நம்ம ஹிதாயத்துல தான் இருக்கோம், நம்ம சரியான வழியில தான் இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் ஷைத்தான் அவர்களை வழி திசை திருப்பி இந்த பக்கம் தீய செயல்கள்ல கொண்டு வந்துட்டு இருப்பான். இது நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அடுத்தவங்க சொல்லி அல்லது அடுத்தவங்களுடைய வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கவே தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எவ்வளவு இருக்கோம், நம்ம குர்ஆனுடைய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல நம்ம எவ்வளவு இருக்கோம், அந்த ஆயத்துக்கு என்னுடைய வாழ்க்கை நான் எவ்வளவு ஃபிட் ஆகுறேங்கிறது நமக்கு தெரியும், இல்லையா? அது அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க அவங்கள பார்த்து நம்ம திருந்தணுங்கிறதுக்கான இதுவே தேவையில்லை. நம்மளுடைய யோசிச்சு பார்த்தோம், 2 நிமிஷம் எடுத்து யோசிச்சு பார்த்தோம்னாலே நம்ம எவ்வளவு தண்ணியில இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். அதற்கு அப்புறம் சூரா தாஹாக்கு மறுபடியும் மீண்டும், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. இந்த மஈஷத்தன் தன்கா தான் வெவ்வேறு விஷயங்கள்ல ஷைத்தான் அவனுக்கு நண்பனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமிச்சிடுறான். அதே போல கடுமையான வாழ்க்கை இது இங்க.
இது இங்கே. அடுத்தது என்ன அப்படின்னா, வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, கயாமத் நாளில் அந்த மாதிரியான நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குருடனாக எழுப்புவான். கண்ணு தெரியாது. கயாமத் நாள்ல அவனுக்கு கண்ணு தெரியாத நிலையில எடுப்பான். கயாமத்துல நம்ம அல்லாஹுக்கு பார்க்க வேண்டும், அல்லாஹுடைய அந்த நியமத்துகளை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்ணு தெரியணும் இல்லையா? கண்ணு தெரியலனா இதுக்கு நிறைய தஃசீர்கள் இருக்கு. ஆனா மேலோட்டமான அந்த வார்த்தை கண்ணு தெரியாது, குருடனாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எடுப்பான். முதல் விஷயம், நீ ஸ்டார்டிங்ல அவருக்கு கண்ணு தெரியாம இருக்கும், அப்புறம் அவர்கள் நல்லவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா கடைசியில அவங்களுக்கு அந்த கேள்வி பதில் அனுப்பும் போது அவங்களுக்கு கண் பார்வை வந்துடும் அப்படின்னு ஒரு தஃசீர். அல்லது குருடனாக எழுப்பப்படுவார்கள்ங்கிறதுக்கான இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க சொல்றது எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான். இந்த உலகத்திலையும் அவங்க இருந்ததும் இல்லாததும் ஒண்ணுதான். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன புரியல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்லாம் என்னன்னு புரியல. அவங்க ஒரு பாரமா தான் இருந்தாங்க இந்த உலகத்திலையும், இந்த பூமி மேலேயும் ஒரு பாரமா தான் இருந்தாங்க. அதே நிலைமைதான் அங்கேயும் இருக்கும். அதுதான் அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது இன்னொரு தஃசீர். சரி, வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா قال رب لما حشرتني اعمى وقد كنت بصيرا. யா ரப், எனக்கு நல்லதானே நான் இருந்தேன், அந்த ஒரு முன் சென்ற அந்த உலகத்துல நான் நல்லதானே இருந்தேன். وَلَقَدْ كُنْتُ بَصِيرًا لِمَا حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. என்னை ஏன் குருடனாக எழுப்பினாயே அல்லாஹ், எனக்கு ஏற்கனவே கண்ணு இருந்தது தானே அப்படின்னு அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்பான். அப்ப என்ன சொல்லுவாங்க? இதே போலதான் உனக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறக்கப்பட்டது தானே, நீ மறந்துட்டே இல்லையா, நீ அதை புறக்கணிச்சுட்டே இல்லையா, நீ அலட்சியமா இருந்துட்டே இல்லையா, அதே நிலைமைதான் உனக்கு இன்னைக்கு உங்க கூட நடக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்து, நம்மளுடைய நிலைமை அங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏதாவது அங்க யாராவது உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்க்கை கூடிய அல்லாஹ், நான் மறுபடியும் போய் நல்லது அமல் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா கொடுப்பானா? கிடையாது சகோதரர்களே. அதனால இந்த ரமதான்ல நம்ம படிச்சிருப்போம், அல்லது நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். இது அமல் செய்யணும். குறிப்பா குர்ஆன் விஷயத்துல நம்ம இந்த குர்ஆன் விஷயத்துல ரொம்ப லூசா, ரொம்ப அலட்சியமா இருந்துறவன், சரியா, ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி இந்த ரமதானுக்கு அடுத்த ரமதான் வரைக்கும் நான் ஒரு தடவை தர்ஜுமா படிப்பேன், 2 மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 40 டேஸ்க்கு மேல குர்ஆன் ஓதாம இருக்கக்கூடாது, முடிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு 40 டேஸ் அல்லது ஒரு 50 டேஸ் அல்லது ஒரு 60 டேஸ், எப்படியோ ஒண்ணு என்னுடைய டார்கெட் படி ஒரு நாளைக்கு அரை ஜூஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் நான் ரம்ஜான்ல ஓதுன மாதிரி, அல்லது ரம்ஜானை விட நல்லபடியா நான் ஓதுவேன் அப்படின்னு அந்த உறுதியோட இங்கிருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வான். கடைசி ஒரு விஷயம், கடைசி ஆயா, தண்டனை இந்த உலகத்துல கடினமான வாழ்க்கை, சரியா? இப்ப நம்ம வாழ்றது ரொம்ப பெரிய சுகமான வாழ்க்கைங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பக்கம் காசு இருந்தா, ஒரு பக்கம் குழந்தைகள்ல பிரச்சனை, ஒரு பக்கம் ரெண்டுமே சரியா இருந்தா மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் ரெண்டுமே சரியா இருந்தா மக்கள் பிரச்சனை, எல்லாமே சரியா இருந்தா பிசினஸ் சரியா ஓடல, எல்லாமே சரியா இருந்தா கேஸ் சரியா வரல அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சரியா? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனால் மன நிம்மதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மன நிம்மதி, மனதால அவனுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு சுகம், அந்த ஒரு வாழ்க்கையுடைய அந்த அந்த டேஸ்டே வேற மாதிரி இருக்கும், அது வேற இதுவா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? கடைசி ஒரு வசனம் முடிச்சிடுறேன். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ فَأَعْرَضَ عَنْهَا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹஃப்ல சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த ஒரு வசனம், وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا أو فَأَعْرَضَ عَنْهَا وَنَسِيَ مَا قَدَّمَتْ يَدَاهُ. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அவனிடத்தில் வந்தும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவனிடத்தில் வந்தும் அவர் புறக்கணிச்சிட்டாரோ, وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ, அவனை சொல்லப்பட்டு ரிமைண்ட் செஞ்சு ரிமைண்டர் அதிகமா கேட்டும்
அதன் மேல அது கவனம் செலுத்தவில்லை, புறக்கணிச்சிட்டாங்க. சரியா? வனசியமா கத்தமத் யதாஹு, அது புறக்கணிக்கதும் அவனுக்கு அது ஃபீல் கூட ஆகல, அதுவும் அவன் மறந்து விட்டு வாழ்க்கையை வாழ்றான். என்ன தீமை எல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறதும் அவனுக்கு அந்த அந்த எஹ்சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு உணர்வும் இல்லாம வாழ்றக்கூடிய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு நபர், இவரை விட அநீதி செய்கிறவர்கள், இவரை விட அதிகம் அநீதி செய்கிறவர்கள் யார் இருப்பார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இது நமக்கு தான், எனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. எது? இது நமக்கு தான். ஒமன் அஸ்லமு மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பி. நான் அலுல் ஹதீஸ், நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறவன், மன்ஹஜு ஸலஃப்ல இருக்கிறவன், நான் 5 தடவை தொழுறேன், எல்லாமே சரி. பட் குர்ஆன் விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கோமா? குர்ஆனுடைய உபதேசங்கள் கேட்கும் பொழுது நம்ம அது கரெக்டா அதை ஞாபகம் வச்சு அமல் செய்யறோமா? குர்ஆனை நம்ம தர்ஜுமாவோட புரிதலோட படிக்க நம்ம முயற்சி செய்யறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இல்லை. சோ ஒருவேளை நம்ம இந்த வசனத்துல வந்துருவோமோ, ஒரு வகையில ஏற்கனவே இருக்கும், அல்லாஹ் தான் காப்பாத்தணும். இன்னும் அது ஆழமா போகாம அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி தான். அல்லாஹ் கிட்ட நம்ம செய்யக்கூடியது, அல்லாஹ் கிட்ட துவா அல்லாஹ் தௌஃபீக் கொடுப்பானாக அப்படிங்கறது துவா செய்யணும். அதே போல முயற்சியும் செய்யணும். வெறும் துவா மட்டுமே செஞ்சுக்கிட்டா அது ஒரு டைப் அது தவக்குல் கிடையாது. வெறும் யா அல்லாஹ் எனக்கு உணவு கொடு, எனக்கு நல்ல ஒரு ஜாப் கொடு அப்படின்னு துவா மட்டுமே செஞ்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூக்கும் போறதில்லை, ஒரு வேலைக்கும் போறதில்லை அப்படின்னா எதுவும் வராது. முயற்சியும் செய்யணும். முயற்சியும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த தௌஃபீக்கும் கொடுப்பான். இந்த விஷயங்களை விட்டு நம்மளை பாதுகாப்பான். அல்லது அந்த அதாபான வாழ்க்கை இல்லாமல், கயாமத்து நாள்லயும் அதாப் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அங்கேயும் காப்பாற்றுவான், எங்கேயும் அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான். அதே போல கபருடைய வாழ்க்கையும் கண்டிப்பா பிரகாசமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் செய்வோமா, இன்ஷா அல்லாஹ் செய்வோமா, ஞாபகம் வச்சு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பயான் இல்லாம, அல்லது டெய்லி ஒரு இன்னைக்கும் கேட்கிறோம் அப்படின்னு இல்லாம, சரியா, ஒரு கடைசி உபதேசமா, நிறைய உஸ்தாதுங்க என்னமோ சொன்னாங்க, நானும் அது டெய்லி ஒரு 2 minutes 3 minutes அப்படின்னு கேட்டேன். சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு. நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கேட்டிருக்கோம். பட் அது எல்லாமே ஞாபகம் வச்சு அமல் செய்யணும். கடைசியா சரியா, குர்ஆனை ஒரு பொழுதும் விட்டுறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இஸ்திக்ஃபார் இல்லாமல் அல்லது குர்ஆன் ஓதாமல் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு நாளும் போகக்கூடாது. ஓதுறோம், தொழுகையில அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம். பட் அது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நல்ல விதமா ஓத கத்துக்கணும், மனனம் செய்யணும், அது அமல் செய்யணும், புரிதலோட படிக்க விரும்பணும், ஆசைப்படணும், அல்லது அதுக்கு முயற்சி செய்யணும். அதெல்லாம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்ப இருக்கு, இதே மாதிரி நீடிக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் கிடையாது. இது இங்க நல்லா இருக்கு, அதே போல கயாமத்து நாள்லயும் நமக்கு நல்லதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியும் நம்ம கேரண்டியும் கொடுக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் அல் குர்ஆனை கட்டியா பிடிச்சிக்கிறது, அல்லது அதை விடாமல் புறக்கணிக்காமல் அதை அமல் செய்வது, புரிதலோடு படிக்கிறது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கேட்டதற்கான அமல் செய்வதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக. அதே போல அந்த ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக், இந்த துவா யாருக்கு தெரியும்? அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாவும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கேட்ட விஷயங்கள் எல்லாம் அமல் செய்வதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.